அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயபால். நான் உசலமட்டி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயத்தில் போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தவறான கான்செப்டில் வந்து நிறையா ஜாயின் பண்ணி நிறையா அந்த அடிபட்டு மிதிபட்டு அந்த மாதிரி இன்றைக்கி எது விழுந்தாலும் தடிக்கு விழுந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏமாத்துற கம்பெனி தான் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு நம்பி எடுத்தது LIC. அதில் நான் எடுத்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் பாலிசின்னு ஒன்று வந்துச்சு. ஷேர் மார்க்கெட்டு 10,000 கட்டினீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு 3 லட்சம் கிடைக்கும், 4 லட்சம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் கிடைச்சது 12,000 18,000. வீட்டில் குடியிருக்க விடுவாங்களா? அப்போ அது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் LIC இப்படி கையை கோர்த்து இன்னைக்கு ஒன்றே பண்ணுறீங்க. 3 வருஷத்துக்கு இடையில விட்டால் பணமே கிடைக்காது. ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டேது. ஆனால் அதில் போட்டு நிறைய பணம் அதே கோடி கணக்கில் இருக்குது. ஒரு சேஃப்டிக்காண்டி சத்தா பணம் அதுக்காண்டி தான் அது எல்லாமே பணம் போட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அதில் ஃபஸ்ட்டு எனக்கு அடி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுகிய கால திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டு. அதுவும் கவர்மெண்ட்டு தான் லைசன்ஸ் கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணோம். அந்த பணத்தை கம்பெனியில் பணம் போடாதவங்க இருக்க முடியாது. PACN ஒரு கம்பெனி, பேரை சொல்லணும், ஏன்னா எல்லா பேர் வீட்லேயும் பாண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் ஒரு 70-80,000 ரூபா வரைக்கும் பணம் சம்பாரிச்சேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ சம்பாரித்து சந்தோஷமாக இருந்து ஆடம்பரமாக இருந்தனோ அந்த சந்தோஷம் பூரா அப்படியே கீழே டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஏமாத்து வழி. கவர்மெண்ட் ஒரு சட்டத்திட்டம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளாக் பண்ணுறாங்க. அப்போ இதை நம்பி எல்லா பேரும் ஒருத்தவங்க விசேஷம் வச்சாங்கன்னா நம்ம செய்முறை செய்யணும்னு நினைப்போம். ஆனால் எனக்கு அது வருமானம் நினைப்பேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் தான் போய் மொய் எழுதுவேன். மொய் எழுதி முடிச்ச உடனே 1 லட்ச ரூபா டெபாசிட்டோட தான் வருவேன். அந்த அளவுக்கு வந்து நான் பேசி எல்லாத்தையும் பாலிசி எடுக்க வச்சேன். ஆனால் கவர்மெண்ட் பிளாக் ஆகும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விசேஷத்துக்கு சந்தோஷமாக போகணும்னா அந்த விசேஷத்துக்கு இன்னைக்கு நான் சந்தோஷமாக போக முடியாது. ஒன்றும் முதல் நாள் போவேன். இன்னைக்கு இந்த ஜிபே ஃபோன்பே வந்ததுலேருந்து அது வந்து இதாக இருக்குது. பணத்தை மையவே அதில் போட்டு விடுற மாதிரி இருக்குது. ஏன்னா நேராக போக முடியாது, நல்லதுக்கு போக முடியாது, கெட்டதுக்கு போக முடியாது. ஒரு டெத்து வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்க, உனக்கு வெள்ளையாடான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இந்த பண விஷயத்தில் போட்டால் அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ டார்ச்சருக்கு மத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியுமே நீ வேணாம்டா விவசாயத்தையே பண்ணிக்கிறோம்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 2007-8 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம், அப்படியே விவசாயமே இல்லை. உங்களுக்கு குடி தண்ணி கூட பஞ்சமாக இருக்கும். வைகாயத்தில் தண்ணியே வர கிடையாது. அப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று ஒரு கான்செப்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வந்து ஃபைனரி கான்செப்டில் ஒரு 11,000 ரூபா பேக்கேஜ், ஒரு ப்ராடக்ட்டு. சரி பணம் சம்மந்தப்பட்ட போகக்கூடாது, சரி ப்ராடக்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்து போனோம். அது ஓரளவுக்கு போயிட்டே இருந்துச்சு, நல்லா தான் வந்தோம். அது பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்றுக்காண்டி அதே விட வேண்டியது ஆகிப்போச்சு. அமெரிக்கன் கம்பெனி யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளாம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி மல்லுக்கட்டி சரி கூப்பிட்டு லீடர்ஸ்லாம் பேசும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்கம் கூட விட்டோம். அந்த கம்பெனி இன்னைக்கு ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அது கம்பெனி கரெக்டாக இருந்துச்சு. நம்ம நாட்டுப்பற்றுக்காண்டி அதை விட்டுட்டு வெளியே வந்தோம். திருப்பி நம்ம ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு போகும்போது இந்த கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதான் முக்கியமாக சொல்லணும். போன வாரம் கூட சார் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு குரூப்பில். சரி இந்த கிரிப்டோ கரன்சி இந்த ஃபியூச்சரில் வந்து இதுதான் இன்னைக்கு டிஜிட்டல் பணம் பார்த்தா இன்னைக்கு நிறையா வருது, இதை வச்சு நம்ம பெரிய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அதில் போய் தான் ஒரு 25 லட்சம் வரைக்கும் லாஸ் பண்ணணும். மாதம் வாரம் 2,000 ஏறு 3,000 ஏறு அப்படின்னு சொன்னா பிட்காயின் அப்படின்னு சொல்கிறேன். கண்ணுக்கு தெரியாத பணம் வரும் அப்படின்னு சொல்லி காயின்ஸ்ன்றது உண்மை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபியூச்சரில் ஸ்டெடி ஆகும். அந்த ஒரிஜினல் காயின்ஸ் வாங்கி வச்சவங்க எல்லாமே லாபம். நாங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கொண்டு போயிட்டு ட்ரேடிங்கில் போய் விட்டுட்டாங்க. ட்ரேடிங்கில் பண்ணும்போது பணம் வந்துடுச்சு. பணம் கைக்கு வந்து என்ன பண்ணுவான், விட மாட்டான். வாரம் 5,000 10,000 வந்துக்கிட்டே இருந்த ஆசை எப்படி இருக்கும். திருப்பி நம்ம சொந்த வந்தத்தில் பேசி உள்ளே போட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சுதாரிக்க ஆரம்பித்தான். இது ஏதோ ஒரு பிளாக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாகப்பன் சார் தான் எதை எடுத்தாலும் ஒன்றா செய்வோம். சுதாரித்து அதை நிப்பாட்டிட்டு வேணாம் எதில் ஒரு பிரச்சனை விட்டுருந்து முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வர மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 10 லட்ச ரூபா டவுன் வந்து விட்டுட்டோம். அதுவே இப்போ போராட்டம் பண்ணி அதையும் வாங்கி கொடுக்கறதுக்கான வேலைகளை வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வெளியே பணம் சம்மந்தப்பட்டதில் கூட கஷ்டம்தான். இப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடை கெட்ட விட மாட்டேன். வானம் தோன்றதுலேருந்து கெட்ட விடலாம் அவ்வளோ பிரச்சனை. என் பணத்தை வச்சு தானே நீ வீடை கட்டுறேன்னு சொல்லிக்கிறேன். டெய்லி வந்து பிரச்சனை, 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு மத்தியில் தான் வந்து சில வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கு நிறையா தெரியாது. இந்த இதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வெளியே எந்த கம்பெனி எடுத்தாலும் ப்ராடக்ட். எவன் ஒருத்தன் இந்த கம்பெனியில் ஐடி போர்டுக்கு 5,000 கொடு 10,000 கொடுன்னு சொல்கிறான்னா அது பெரிய ப்ராடக்ட். ஏண்டா பைனரியில் வந்து நம்மகிட்ட வாங்கி தான் காசு கொடுத்தாங்க. அப்போ அவன் வந்து ரேட்டை தான் கூட்டுவான். அப்போ அதை கூட்டி தான் நம்மகிட்ட வந்து வாங்குறாங்க. ஆனால் ஸ்டேஜில் வந்து பாருங்கள்
இது வந்து நான் டெஸ்ட் பண்ண சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியில போய் அடிபட்டுட்டு வேணாம்டா இனிமேல் விவசாயத்தை மட்டும் பார்ப்போன்னு பண்ணிகிட்டே இருந்தேன். திருப்பி அடுத்தடுத்து செலவுகள் அதிகமாக வந்துச்சு. நீ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். கொரோனா வந்துச்சா, இருக்கிற நகையெல்லாம் போய் அடகு கடையில் போயிடுச்சு. வச்சு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு வந்துட்டேன். அடுத்த விசேஷம் வந்துச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது நான் ஏற்கனவே ஒரு நெட்வொர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம்நாடு சிவகங்கை இந்த பக்கம் எந்த வீட்டுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே விஸ்டேஜ் ப்ராடக்ட் இருக்கும். சரி நீ வந்து ஏதோ ஒன்று பண்ணுனா வந்து நல்லதாக பார்த்து பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 3 வருஷம் ஒவ்வொரு ஆராய்ச்சியாக பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 2 கம்பெனி வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஒன்று 2மே இந்தியன் கம்பெனி, ஒன்று விஸ்டேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி. அந்த கம்பெனியோட அஸ்திவாரம் தப்பாக இருந்துச்சு. அதாவது அதோட ஆணிவேர் வந்து ஆர்எம்பின்னு ஒரு கம்பெனி, அதுலேருந்து அடுத்தடுத்து வந்து போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு எம்எம்னு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜே 10,000 ரூபா, ரைட்டில் ஒரு ஆள் லெஃப்ட்டில் ஒரு ஆள் சேர்க்கணும். அப்படி என்னைக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் அப்படின்ற புரிஞ்சு அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு விஸ்டேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். விஸ்டேஜை எடுத்தவனா யார் டீம்லேயும் போய் ஜாயின் பண்ணலாமா? அப்போ இதில் யார் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஒரு கம்பெனி வந்து ஓனாக வந்து நான் சாரில் ஒரு 10 பேர் ஒரு பார்ட்னர் மாதிரி போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி இருக்க சட்டத்திட்டத்தில் எதுவுமே வளர விட மாட்டாங்க. அதனால அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றத நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய காலகட்டத்தில் கொஞ்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் எங்களுக்கு நாகப்பன் சார் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் முறையில் நிறைய நாள் எங்களுக்கு ஒரு அப்படியே நீட்டாக வந்து இந்த ஒரு படத்தில் விஜய் கவுண்டமணி போய் ஒரு பார்க்கில் பட்டு கிடப்பாங்க பார்த்தீங்களா, வேலைக்கு போகிற முடியும். அந்த மாதிரி நிறைய நாள் எங்களுக்கு பொழுதுபோக்கு சுந்தரம் பார்க்கு. காலையில் டிப்டாப்பாக சோறெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அங்கே வந்து சுந்தரம் பார்க்கில் போய் உட்காந்துருவான். எந்த கம்பெனியில் அடுத்து பண்ணுறது இன்னும் வேலை இல்லை, ஏதோ ஒன்று பண்ணணும் ஐடியா பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த விஸ்டேஜை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு சில டீம்ஸ்லாம் கேதர் பண்ணுறோம். எந்த டீமில் போனால் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது மகேஸ்வரன் சார் ரொம்ப நாளாக வந்து நாப்பன் சார் அவங்களும் ஏற்கனவே ஒரு நெட்வொர்க் பண்ணனால அவர் பழக்கம். ஆனால் நாங்கள் வந்து எங்கள் நெட்வொர்க்கு தான் இவரை இழுக்க பார்த்தோமே தவிர இவர் சொல்கிறது நாங்கள் கேட்குற மைண்டில் இல்லை. ஏன்னா நாங்கள் ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணதுனால. அப்புறம் சரி நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் விஸ்டேஜை பற்றி ரொம்ப கேதர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம அடுத்த பண்ணால் விஸ்டேஜ் வந்து தான் ஸ்ட்ராங்காக போகிற மாதிரி இருக்குது. இதை நம்ம விஸ்டேஜில் போனால் ஒரு பாதுகாப்போட ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தேன். சரி அவரும் சொல்லிக்கிட்டே இருந்தார், சார் அடுத்து எந்த கம்பெனியும் கிடையாது. நானும் 2 மணி இந்த டிவியில் விளம்பரம் பண்ணுவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ப்ராடக்ட் கம்பெனி தான் விளம்பராங்க, டிவி ஓட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். உள்ளே ஜாயின் உள்ளே போய் மீட்டிங் போகிறதுக்கு 50 ரூபா 100 ரூபா வாங்குவாங்க. இங்கே ஏதாவது பணம் கொடுத்தோமா வாங்கிட்டு தான் உள்ளே விடுவாங்க. சரி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து விஸ்டேஜ் வந்து சைன் பண்ணிவிட்டு நாகப்பன் சார்கிட்ட சொல்கிறேன், சார் விஸ்டேஜ் வந்து நல்லா இருக்கு, நம்ம வந்து மகேஸ்வரன் சாரை மீட் பண்ணி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது திருமங்கல ஆஃபீஸில் வச்சு பேசுகிறாரு. நம்ம என்னதான் நெட்வொர்க்கில் லீடராக இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு நம்ம வந்து புதுசு சின்ன பிள்ளை. அப்போ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து எல்லாம் எனக்கு தெரியும்ன்றது நாங்கள் எப்பயுமே வந்து முடிவெடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த கம்பெனிக்கு நம்ம புதுசு. அப்போ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு திருமங்கலத்தில் வந்து உட்காந்து பிளான் சொல்ல போது ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருள் தான் இந்த அல்ட்ராசவுண்ட் மட்டும் தான் டெமோ காமிச்சாரு. இதுதான் என் லைஃப்பை மாற்றினது. எப்படி அது மாதிரி என் மனசை மாற்றின ப்ராடக்ட்டு டக்குன்னு அந்த கலரு மைய ஊற்றி சேஞ்ச் பண்ணும்போது டக்குன்னு மாறிச்சு. இது கண்டிப்பாக நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எங்கே சார் சைன் பண்ணணும்னு சொன்னேன். அது கூட ஒரு உதாரணம் சொன்னார். நீ எதுக்கு சார் பேனாவை எடுத்து அந்த ஃபார்மில் வர கையெழுத்து போட்டு உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும், அதை கூட அந்த கம்பெனி பண்ணலை. எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபார்ம் மட்டும் வாங்கி ஐடி போட்டாரு. அந்த ஐடி போட்டது ஒன்று தான் இன்றைக்கி விஸ்டேஜில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபாரின் ட்ரிப் போயிருக்கேன். இன்றைக்கி இந்த டைமண்ட்ன்ற ஒரு போஸ்டிங்கில் வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்டுக்குன்னு ஒரு பெரிய கௌரவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீம் சார்பாக இங்கே நடக்குது. இந்த மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சென்னை நேரு ஸ்டேடியத்தில் இந்த டைமண்டுக்கு போகிற ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒரு 15,000 பேருக்கு மத்தியில் இந்த சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வந்து யார் பெரிய ஒரு நடிகர்கள் விஜய் டிவி அவார்டு ஃபங்க்ஷன் இதுதாங்க நடக்கும். ஆனால் விஸ்டேஜ் 1 ரூபா செலவு உங்கள்கிட்ட வாங்காமல் இங்கே டைரக்டர் முடிச்சவங்களாம் கூப்பிட்டாங்க, கௌரவப்படுத்துகிறாங்க. இப்போ இதில் போய் பார்க்கும்போது நான் சில்வரில் போய் வாங்கும் போது கேடை வாங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நின்ற வரிசையில். அப்போ இந்த டைமண்டுக்கு மேலே போய் தனித்தனியாக கூப்பிட்டாங்க. அதுக்கு மேலே அதை ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மேலே டைமண்டு இதை முடிக்கணும் அப்படின்ட்டு போன மாதம் அந்த வாய்ப்பு நெருங்கி வந்துச்சு. கண்டிப்பாக விட்டுறக்கூடாதுன்னு முடித்தேன். இன்றைக்கி வந்து என் லைஃப் சேஞ்ச் ஆகுது. எனக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் சரிங்களா. அவன் என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்கும்போது ஸ்கேனை பாரு அதை பாருன்ட்டேன்.
நம்மளே மெடிக்கல் துறையில் இருக்கேன், எதையும் நான் பார்க்க மாட்டேன், எதையும் நான் சொல்லக்கூடாது, ஆன்லைன் கொடுக்குறோம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் மூலயமா என் பொண்ணுகளை எவ்வளோ விருப்பப்பட்டு அதை படிக்கல நான் படிக்க வைக்க முடியும். அந்த வாய்ப்பு வந்து எனக்கு வரமாக கொடுத்த எனக்கு நாகப்பன் சாருக்கும் மகேஸ்வரன் சாருக்கும் நன்றி.